முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு கிடையாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக புறப்பட்டுச் செல்லும் முன்பாக சென்னை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் வந்திருக்கிறது. இந்த பயணங்கள் மூலமாக 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 10,882 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. நமது திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் இதுவரை 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதோட மொத்த மதிப்பு 9,99,093 கோடி ரூபாய். அதான் அதில் என்னென்ன லாபம், என்னென்ன முதலீடு ஈர்த்திருக்கிறோங்கிற சொல்லியிருக்கோம், எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெளிவாக சொன்னேன் உங்கள்கிட்ட. வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவாக. காரணம் பல மாநிலங்கள்ல இருந்து அந்த முதலீடு பெறத்துக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் முதலீடு முழுமையாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் வெளியிடுறோம். நிச்சயமாக அறகுறையாக சொல்லிட்டு இருக்க முடியாது.